ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப சாஃப்டான பஞ்சு போல் ஒரு ஆப்பம் ரெசிபி தான் நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அருமையாக சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆப்பத்துக்கு 2 உலக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். அதே உலக்கில் அரை உலக்கு இட்லி அரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம். இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு அரை உலக்கு உளுந்து எடுத்துக்கங்க. இது எல்லாத்தையும் நல்லா கழுவி ஒரு 4 to 5 hours நல்லா அரிசி உளுந்து ஊறட்டும். பாருங்கள், ஒரு 4 ஹவர்ஸுக்கு அப்புறம் அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை நாம் ஒரு கிரைண்டருக்கு மாற்றி இப்போ மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மாவு அரையட்டும். மாவு போட்ட உடனேயே இது கூட ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு கரண்டி அளவுக்கு வடித்த சாதம், இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணும்போது நமக்கு ஆப்பம் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக நைஸாக அரைஞ்சிருச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கரைச்ச மாவை நல்லா நம்ம ஒரு 8 hours புளிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஓவர் நைட் நல்லா புளிச்சிருச்சு. பாருங்கள், மாவு நல்லா பொங்கி சூப்பராக வந்திருக்கு. இப்போ நாம் ஆப்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம ஆப்பத்துக்கு மாவு நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு ஆப்பம் நல்லா வரும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற அளவுக்கு நாம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆப்ப சட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி நல்லா அதை இந்த மாதிரி 4 பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி நாம் எடுத்துக்கலாம். ஆப்பம் நமக்கு ஊற்றும் போதே தெரியும் அது எப்படி வரும்னு சொல்லிட்டு. பாருங்கள், நமக்கு நல்லா கண்ணாக வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஆப்பம் ஊற்றின உடனேயே நல்லா இந்த மாதிரி ஹோலாக ஓட்டையாக வரணும். அப்போ தான் நமக்கு ஆப்பம் நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். ஒரு 2 minutes வேக வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்து ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. ஆப்பம் பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதே ரேஷியோவில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் கூட இதை நாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.